அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய இரண்டாவது கட்ட வேட்பாளர் பட்டியல் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தி ஆசிரியர் தம்பி தமிழரசன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் தம்பி தமிழரசன். இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை அதிமுக தலைமை வெளியிட்டிருக்காங்க. பலருக்கு புதுமுகங்களாக இருக்காங்க. பல இடங்களில் ஏற்கனவே போட்டியிட்ட வேட்பாளர்களையே மறுபடியும் நிறுத்தியிருக்காங்க. இந்த தேர்வுகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அருணேஷ், அதிமுகவினுடைய இரண்டாவது கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. 127 பேர் கொண்ட இந்த பட்டியலில் ஏறக்குறைய 70% அளவிற்கு ஏற்கனவே தெரிந்த அறிந்த முகங்கள், தற்போதைய எம்எல்ஏக்கள், போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தவர்களுக்கு வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. 30% அளவுக்கு புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவே தற்போதைய இந்த வேட்பாளர் பட்டியலை பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது. ஒட்டுமொத்தமாக 150 பேருக்கு ஏற்கனவே 23 பேர் கொண்ட முதற்கட்ட பட்டியல் வெளியானது. தற்போது 127 பேர் என ஒட்டுமொத்தமாக 150 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியல் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சில பகுதிகளில் சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்பு என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இதில் நாம் பார்த்தோமேயானால் 46 சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டிருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது. இந்த 127 பேர் பட்டியலில் இருந்து ராயபுரம் தவிர்த்து சென்னைக்கு மற்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை. வானூர் சிட்டிங் எம்எல்ஏவுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி சிட்டிங் எம்எல்ஏ செந்தில்குமாருக்கு வாய்ப்பு என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 150 பேர் கொண்ட பட்டியலில் 17 பேர் பெண் வேட்பாளர்களாக இருப்பதாகவே தற்போதைய வரையில் நாம் அறிந்து வருகிறோம். குறிப்பாக பார்த்தோமேயானால் கும்மிடிப்பூண்டியில் சுதாகர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் கொஞ்சம் அறிந்த முகம்தான் அந்த பகுதியில். பொன்னேரியில் சிறுனியம் பலராமன் நன்கு அறிந்த முகம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக அவர் பணியாற்றியவர். திருத்தணி கோ அரி, அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர், நன்கு அறிமுகம் வாய்ந்தவராக இருக்கிறார். திருவள்ளூரில் பி வி ரமணா அறிவிக்கப்பட்டிருக்கிறார். முன்னாள் அமைச்சராகவும் நன்கு தொகுதிக்கு அறிமுகமான ஒரு முகமாகவும் அவரை களமிறக்கி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. மாதவரம் தொகுதியில் மாதவரம் மூர்த்தி களமிறக்கப்பட்டிருக்கிறார். மாதவரம் மூர்த்தி முன்னாள் அமைச்சர், அவருக்கும் அந்த தொகுதியில் கணிசமான செல்வாக்கு இருக்கிறது என்பதும் நாம் அறிந்ததே. அதற்கு பிறகு திருவொற்றியூரில் குப்பன் களமிறங்கி இருக்கிறார். அவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக ஸ்ரீபெரும்புதூரில் கே பழனி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் களமிறங்குகிறார். அங்கு தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். மீண்டும் காங்கிரஸ் கட்சி அந்த தொகுதியை கேட்டிருக்கிறது. ராஜீவ்காந்தி நினைவிடம் அமைந்திருப்பதால் அவர்களுக்கு சென்டிமெண்டாக அந்த தொகுதி மீண்டும் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது. அந்த தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பது ஏறக்குறைய உறுதியான நிலையில் காங்கிரசுக்கும் அதிமுகவுக்கும் இடையே போட்டி என்பது அந்த களத்தில் உருவாகி இருக்கிறது. தாம்பரம் தொகுதியை பொறுத்தவரை சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் நன்கு அறிமுகமான ஒரு முகமாகவே இருக்கிறார். அவரை களமிறக்கி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. தாம்பரத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் தற்போது இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டில் கஜா என்கிற கஜேந்திரன் களமிறக்கப்பட்டிருக்கிறார். செய்யூரில் இ ராஜசேகர் களமிறக்கப்பட்டிருக்கிறார். மதுராந்தகத்தில் மரகதம் குமரவேல் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர், அவர் அங்கு களமிறக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு அங்கு கணிசமான வாக்கு வங்கி செல்வாக்கு இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்தளவில் வி சோமசுந்தரம் முன்னாள் அமைச்சர், அவர் களமிறக்கப்பட்டிருக்கிறார். காஞ்சிபுரத்தில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக திமுகவில் சிவிஎம்பி எழிலரசன் இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதற்கு பிறகு அரக்கோணத்தில் ரவி சட்டமன்ற உறுப்பினராக தற்போது சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர், அவருக்கு வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. காட்பாடியில் வி ராமு போட்டியிடுகிறார். அமைப்பு செயலாளராக அவர் பொறுப்பில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுகவினுடைய பொதுச் செயலாளர் மூத்த சட்டமன்ற உறுப்பினர் துரைமுருகனுடைய தொகுதி என்பது அது குறிப்பிடத்தக்கது. ஆற்காட்டில் எஸ்.எம். சுகுமார் போட்டியிடுகிறார். வேலூரில் எஸ்.ஆர்.கே. அப்பு போட்டியிடுகிறார். அணைக்கட்டில் த வேலழகன் வேலூர் புறநகர் மாவட்ட செயலாளராக அந்த கட்சியில் பணியாற்றி வருகிறார். அணைக்கட்டில் நந்தகுமார் திமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குடியாத்தத்தில் பரிதா புருஷோத்தமன் போட்டியிடுகிறார். அவருக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. வாணியம்பாடியில் தி செந்தில்குமார் போட்டியிடுகிறார். அங்கு இஸ்லாமியர்கள் கணிசமான அளவில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாகவே பார்க்கப்படுகிறது. இந்த முறை கூட்டணி கட்சிக்கு திமுக தரப்பில் இருந்து ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே அறிகிறோம். ஆம்பூரில் ஆர் வெங்கடேசன் களமிறங்குகிறார். அங்கும் இஸ்லாமியர்கள் கணிசமான அளவில் இருக்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது. அங்கு கூட்டணி கட்சிகளுக்கு குறிப்பாக இஸ்லாமிய பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்ற அளவில் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பே அதிகம் இருக்கிறது. ஊத்தங்கரையில் டி எம் தமிழ்ச்செல்வன் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவருக்கு மீண்டும் என்பது வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பர்கூர் தொகுதியில் இ.சி. கோவிந்தராஜனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரியில் அசோக்குமார் எம்எல்ஏ தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி வரக்கூடியவர். ஒசூரில் பாலகிருஷ்ண ரெட்டி முன்னாள் அமைச்சர், நன்கு அறிந்த முகம்தான், அவர் களமிறக்கப்பட்டிருக்கிறார். பாப்பிரெட்டிப்பட்டியில் மரகதம் வெற்றிவேல் களமிறக்கப்பட்டிருக்கிறார்.
அரூர் தொகுதியில் வி சம்பத்குமார் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ அவருக்கு மீண்டும் வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. செங்கம் தொகுதியில் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் டி.எஸ். வேலு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கீழ்பெண்ணாத்தூரில் எஸ். ராமச்சந்திரன் முன்னாள் அமைச்சர் அவருக்கு வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆரணியில் ஜெயசுதா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. செய்யாறு தொகுதியில் முக்கூர் சுப்பிரமணியன் முன்னாள் அமைச்சராக பணியாற்றியவர் அவருக்கான வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. வந்தவாசியில் பி. ராணி போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திண்டிவனத்தில் அர்ஜுனன் எம்எல்ஏவாக தற்போது அவர் பணியில் இருந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. வானூரில் முருகன் என்பவருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. வானூர் சிட்டிங் எம்எல்ஏவுக்கு தற்போது வாய்ப்பு என்பது மறுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக விழுப்புரத்தில் கே. விஜயா போட்டியிடுகிறார். அங்கு சி. வி. சண்முகம் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். லட்சுமணன் அதிமுகவில் இருந்து சென்றவர் அவர் அங்கு வெற்றி பெற்றதால் தற்போது மயிலம் தொகுதிக்கு மாறியிருக்கிறார் சி. வி. சண்முகம். விழுப்புரத்தில் யார் போட்டியிடுவார் என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி இருந்த நிலையில் கே. விஜயாவுக்கு வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. திருக்கோவிலூர் தொகுதியில் எஸ். பழனிசாமி போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உளுந்தூர்பேட்டையில் இரா குமரகுரு எக்ஸ் எம்எல்ஏ அதாவது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் 2024 தேர்தலில் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அதிமுக தரப்பில் வேட்பாளராக களமிறக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் தற்போது போட்டியிடுகிறார். தொகுதியில் நன்கு அறிந்த முகமாக அவர் இருந்து வருகிறார். சங்கராபுரத்தில் ஆர். ராகேஷ் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி எஸ். ராஜீவ்காந்தி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கங்கவள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ நல்ல நம்பிக்கை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆத்தூர் தொகுதி சேலம் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியில் ஜெயசங்கரன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்காட்டில் உஷாராணியும் ஓமலூரில் மணியும் சட்டமன்ற உறுப்பினராக மணி தற்போது இருந்து வருகிறார். அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மேட்டூரில் ஜி. வெங்கடாச்சலம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சங்ககிரியில் எஸ். வெற்றிவேல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். சேலம் தெற்கு தொகுதியில் ஜே. வினோத் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். வீரபாண்டியில் டாக்டர் ஸ்ரீ பாலாஜி சுகுமார் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். சேந்தமங்கலத்தில் சந்திரசேகரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நாமக்கல்லில் ஸ்ரீதேவி பி. எஸ். மோகன், பரமத்திவேலூரில் எஸ். சேகர் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்செங்கோட்டில் ஆர். சந்திரசேகர் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்செங்கோடு தொகுதி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்சியைச் சேர்ந்த ஈஸ்வரன் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக நீடித்து வருகிறார். மீண்டும் அவரே போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவார். எனவே இரட்டை இலை உதயசூரியன் என்ற களம் என்பது அங்கு நிலவும் என்று நாம் அறிகிறோம். ஈரோடு கிழக்கில் ஆர். மனோகரன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஈரோடு கிழக்கில் சற்று நேரத்திற்கு முன்பாக செல்வப்பிறந்தகை செய்தியாளர்களிடம் பேசிய போது காங்கிரஸ் கட்சிக்கு மீண்டும் அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறினார். எனவே காங்கிரஸ் கட்சியும் அதிமுகவும் அங்கு மோதக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. தற்போது ஈரோடு கிழக்கில் இடைத்தேர்தலில் வி. சி. சந்திரகுமார் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தாராபுரத்தில் பி. சத்யபாமா போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காங்கேயத்தில் என்.எஸ்.என். நடராஜ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அங்கு அவருக்கு கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறது என்பதும் நாம் அறிந்ததே. பெருந்துறையில் ஜே.கே. அதாவது எஸ். ஜெயக்குமார் சட்டமன்ற உறுப்பினர் அவர் அங்கு மீண்டும் களமிறங்குகிறார். அந்தியூரில் பி. ஹரிபாஸ்கர், கோபிச்செட்டிப்பாளையத்தில் வி. பி. பிரபு களமிறக்கப்பட்டிருக்கிறார். கோபிச்செட்டிப்பாளையம் அதிகம் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது. ஏனென்றால் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுகவுக்கு கடும் நெருக்கடியை அளித்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கிறார். மீண்டும் அவர் அந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் 1977 இருந்து தொடர்ச்சியான வெற்றியை பதிவு செய்து வந்தவர். அவருக்கு வி. பி. பிரபு போட்டியை உண்டாக்குவாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பவானிசாகரில் ஏ. பன்னாரி எம்எல்ஏ தற்போது சிட்டிங் எம்எல்ஏ. அவர் ஏற்கனவே செங்கோட்டையனுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து பின்னர் எடப்பாடி பழனிசாமியிடம் சென்று அவர் அணியில் அவருக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவர் தற்போது மீண்டும் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். கூடலூர் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பொன் ஜெயசீலன் மீண்டும் களம் காண்கிறார். சிட்டிங் எம்எல்ஏவாக அவர் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. குன்னூரில் ஏ. ராமு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் போட்டியிடுகிறார். மேட்டுப்பாளையத்தில் ஓ. கே. சின்ராஜ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏற்கனவே களம் கண்டவர் அவர் அங்கு களமிறக்கப்படுகிறார். திருப்பூர் வடக்கில் முன்னாள் அமைச்சர் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் எம்.எஸ்.எம். ஆனந்தன் களமிறக்கப்படுகிறார். அவர் அங்கு ஏற்கனவே வெற்றியை பதிவு செய்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பல்லடத்தில் திரு பரமசிவம் கே. பி. பரமசிவம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் களமிறக்கப்பட்டிருக்கிறார். சூலூரில் வி. பி. கந்தசாமி சிட்டிங் எம்எல்ஏ அவர் அங்கு களமிறக்கப்பட்டிருக்கிறார். கவுண்டம்பாளையத்தில் அருண்குமார் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் அவர் மீண்டும் அங்கு களமிறக்கப்படுகிறார். கவுண்டம்பாளையம் அல்லது சிங்காநல்லூரில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுவார் என்று சொல்லப்பட்ட நிலையில் கோவை மாவட்டத்தில் கோவை தெற்கு மட்டுமே அவர்களுக்கு கோவை வடக்கு மட்டுமே அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை தெற்கில் அம்மன் அர்ஜுனன் சிட்டிங் எம்எல்ஏ அதாவது கோவை வடக்கு தொகுதியில் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர். வானதி சீனிவாசன் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் இருவரும் தொகுதியை மாற்றிக் கொண்டனர் என்பதை
குறிப்பிடத்தக்கது. பாரதிய ஜனதாவில் இருந்து விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும். வானதி சீனிவாசன் வேட்பாளர் என்ற தகவலும் நமக்கு இருக்கிறது. தொடர்ந்து சிங்காநல்லூரில் KR ஜெயராம் சிட்டிங் MLA மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அண்ணாமலைக்கு அங்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. ஏற்கனவே அண்ணாமலை ஆதரவாளர்கள் அங்கு தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி வந்த நிலையில் KR ஜெயராம் மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கிணத்துக்கடவில் தாமோதரன் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் மீண்டும் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நேற்று முதல் கிணத்துக்கடவு பாஜக நிர்வாகிகள் எங்களுக்கு ஏன் தொகுதி ஒதுக்கப்படவில்லை என்ற ஒரு அதிருப்தியையும் போராட்டத்தையும் அங்கு முன்னெடுத்து வரக்கூடிய ஒரு சூழலில் தாமோதரன் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் அவருக்கு அங்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பொள்ளாச்சி ஜெயராமன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் முன்னாள் அமைச்சர், நன்கு அறிமுகமான ஒரு முகம். வால்பாறையில் லட்சுமண சிங் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். உடுமலைப்பேட்டையில் உடுமலை ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பழனியில் ரவி மனோகரன், ஆத்தூரில் விஸ்வநாதன், திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் விஸ்வநாதன் போட்டியிடுகிறார். ஆத்தூர் அமைச்சர் பெரியசாமியின் தொகுதி. அவர் ஒவ்வொரு தேர்தலிலும் மிக அதிக அளவிலான வாக்கு வித்தியாசத்தில் பெரும் செல்வாக்கு பெற்றிருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருக்கக்கூடியவர். அவரை எதிர்த்து விஸ்வநாதன் போட்டியிடுகிறார். நிலக்கோட்டையில் தேன்மொழி சிட்டிங் MLA அவர் மீண்டும் அங்கு போட்டியிடுகிறார். வேடசந்தூரில் VPB பரமசிவம் அவர் ஏற்கனவே அங்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அரவக்குறிச்சி செல்வகுமார், கிருஷ்ணராயபுரம் டாக்டர் திவ்யா, குளித்தலை கருணாகரனுக்கு வாய்ப்பு என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. மணப்பாறையில் டாக்டர் PL விஜயகுமார் போட்டியிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்ரீரங்கத்தில் மனோகரன் அவர் முன்னாள் அரசு தலைமை கொறடாவாக இருந்தவர். அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திருச்சி கிழக்கில் ராஜசேகரன், திருவெரும்பூரில் குமார் MP முன்னாள் MP-யாக இருந்தவர். திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவெரும்பூர் என்பது அமைச்சர் அன்பில் மகேஷின் தொகுதி. அங்கு அவருக்கு கடும் போட்டியை அவர் ஏற்படுத்துவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். லால்குடியில் டாக்டர் லீமா ரோஸ் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் லாட்சி அதிபர் மார்டினுடைய மனைவி. அவர் அங்கு போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. லீமா ரோஸ் சமீபத்தில் தான் இந்திய ஜனநாயக கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு லால்குடியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு என்பதை அளித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. முசிறியில் யோகநாதன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. துறையூரில் சரோஜா, பெரம்பலூரில் தமிழ்ச்செல்வன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர். அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நெய்வேலியில் சொரத்தூர் ராஜேந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவருக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. பண்ருட்டியில் மோகன், கடலூரில் MC சம்பத் முன்னாள் அமைச்சர் அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிஞ்சிப்பாடியில் புவனேந்திரனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிஞ்சிப்பாடி என்பது அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்தினுடைய தொகுதி. அங்கு புவனேந்திரன் போட்டியிடுகிறார். புவனகிரியில் அருண்மொழித்தேவன் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர். அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. சிதம்பரத்தில் KA பாண்டியன் தற்போதைய சிட்டிங் MLA அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சீர்காழியில் சக்தி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுகிறார். சீர்காழி தொகுதி திமுகவில் மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதான தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே மதிமுக அங்கு தனிச்சின்னத்தில் போட்டியிடுவதான சூழல் இருப்பதாகவும் தகவல் தெரிய வருகிறது. எனவே தனிச்சின்னத்தில் மதிமுகவின் தனிச்சின்னத்திலும் இரட்டை இலையிலும் சீர்காழியில் போட்டி இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக நாம் அறிகிறோம். பூம்புகாரில் பவுன்ராஜ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. நாகப்பட்டினத்தில் தங்க கதிரவன் கூட்டணி கட்சிகளுக்கு அந்த தொகுதி என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் பலரும் நாகை தொகுதியை குறிவைத்திருக்கக்கூடிய நிலையில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக VCKவின் ஆளூர் ஷானவாஸ் அங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். அந்த தொகுதியில் அதிமுக சார்பில் தங்க கதிரவன் போட்டியிடுகிறார். நாகை தொகுதி யாருக்கு ஒதுக்கப்படும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை. திருத்துறைப்பூண்டியில் பாலதண்டாயுதம் களமிறக்கப்பட்டிருக்கிறார். அங்கு கம்யூனிஸ்ட் கட்சி குறிப்பாக CPI களமிறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திருவிடைமருதூர் இளமதி சுப்பிரமணியம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். திருவிடைமருதூர் என்பது அமைச்சர் கோவி செழியனுடைய தொகுதி. அங்கு இளமதி சுப்பிரமணியம் களமிறக்கப்பட்டிருக்கிறார். அவர் எப்படியான போட்டியை உருவாக்குவார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். பாபநாசத்தில் D சண்முக பிரபு தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக மாமக தலைவர் ஜவாஹிருல்லா இருக்கிறார். மீண்டும் கூட்டணி கட்சிக்கே பாபநாசம் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக, குறிப்பாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏணி சின்னத்திற்கும் இரட்டை இலை சின்னத்திற்குமான ஒரு போட்டியாக அது இருக்கலாம் என்றே நாம் பார்க்கிறோம். ஒரத்தநாட்டில் சேகர் களமிறக்கப்பட்டிருக்கிறார். ஒரத்தநாடு தஞ்சாவூர் பகுதியில் நல்ல செல்வாக்கை கொண்டிருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அங்கு இணைந்திருக்கிறார், திமுகவில் இணைந்திருக்கிறார். எனவே எப்படியான போட்டி இருக்க போகிறது என்பதையும் நாம் பார்க்க இருக்கிறோம். பட்டுக்கோட்டையில் CV சேகர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் களமிறங்கி இருக்கிறார். பேராவூரணியில் கோவி இளங்கோ, திருமயத்தில் PK வைரமுத்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர் அங்கு களமிறங்கி இருக்கிறார். சிவகங்கை PR செந்தில்நாதன் சிட்டிங் MLA அவர் அங்கு களமிறங்கி இருக்கிறார். மேலூர் பெரியபுலான் செல்வம் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக மேலூரில் இருக்கக்கூடியவர், அவர் களமிறங்கி இருக்கிறார். மதுரை கிழக்கில் மாங்குளம் மாகேந்திரன், சோடவந்தானில் மாணிக்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் களமிறக்கப்பட்டிருக்கிறார். மதுரை வடக்கில் டாக்டர் சரவணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். திமுகவில் திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தவர். அதற்கு பிறகு அதிமுகவில் இணைந்து ஏற்கனவே பல களங்களை கண்டு தற்போது
சட்டமன்ற உறுப்பினராக மதுரை வடக்கில் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். உசிலம்பட்டியில் மகேந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவர் தற்போது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் ஓபிஎஸ் அணியில் இருந்து தற்போது திமுகவில் இணைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் தற்போது அங்கு எப்படியான ஒரு போட்டி உருவாகும் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆண்டிப்பட்டி தொகுதியை பொறுத்தவரையில் திரு ஏ லோகிராஜன் அங்கு போட்டியிடுகிறார். போடிநாயக்கனூரில் வி.டி. நாராயணசாமியும், கம்பம் தொகுதியில் எஸ்.டி.கே. ஜக்கையன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், அந்த பகுதியில் கணிசமான வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடியவர். ஸ்ரீவில்லிபுத்தூர் திருமதி சந்திரபிரபா எக்ஸ் எம்எல்ஏ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக அவர் அங்கு களமிறக்கப்பட்டிருக்கிறார். விருதுநகரில் விஜய் கணேசன், அருப்புக்கோட்டையில் எஸ் சேதுபதி களமிறக்கப்பட்டிருக்கிறார். அருப்புக்கோட்டையில் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது எஸ் சேதுபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பரமக்குடியில் எஸ் முத்தையா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவர் களமிறங்கி இருக்கிறார். திருவாடானையில் திருமதி கீர்த்திகா முனியசாமி களமிறக்கப்பட்டிருக்கிறார். முதுகுளத்தூரில் திரு மலேசியா எஸ் பாண்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவர் அங்கு களமிறக்கப்பட்டிருக்கிறார். விளாத்திக்குளத்தில் திருமதி சத்யா களமிறங்கி இருக்கிறார். தூத்துக்குடியில் கீத செல்லப்பாண்டியன் முன்னாள் அமைச்சராக இருந்தவர், அவர் அங்கு களமிறங்கி இருக்கிறார். ஸ்ரீவைகுண்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. சண்முகநாதன் போட்டியிடுகிறார். ஸ்ரீவைகுண்டம் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சங்கரங்கோவில் திலீபன் ஜெயசங்கர் போட்டியிடுகிறார். கடையநல்லூரில் சி கிருஷ்ணமுரளி போட்டியிடுகிறார். தென்காசியில் செல்வமோகன்தாஸ் பாண்டியன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் களமிறங்கி இருக்கிறார். தென்காசி தொகுதி என்பது காங்கிரஸ் கட்சி தற்போது விட்டுக் கொடுத்திருப்பதாக செல்வ பிறந்தகை கூறியிருந்தார். எனவே அது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படுமா அல்லது திமுகவே நேரடியாக களமிறங்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆலங்குளத்தில் KRP பிரபாகரன் போட்டியிடுகிறார். ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மனோஜ் பாண்டியன் ஓ பன்னீர்செல்வம் அணிக்கு சென்று பின்னர் திமுகவுக்கு சென்றிருக்கிறார். ஆலங்குளம் மீண்டும் திமுக களமிறங்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். எப்படியான ஒரு போட்டி அங்கு உருவாக போகிறது என்பதையும் பார்க்க இருக்கிறோம். திருநெல்வேலியில் தற்செயன் கணேசராஜா போட்டியிடுகிறார். அவர் அங்கு கணிசமான செல்வாக்கை பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளராகவே இருக்கிறார். அம்பாசமுத்திரத்தில் இசக்கி சுப்பையா தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர், அதிமுகவில் இருந்து டிடிவி தினகரன் நிலைப்பாட்டிற்கு சென்று பின்னர் மீண்டும் அதிமுகவில் இணைந்து சட்டமன்ற உறுப்பினரானவர், மீண்டும் அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பாளையங்கோட்டையில் சையது சுல்தான் சம்சுதீன் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரியில் முன்னாள் அமைச்சர் என் தளவாய் சுந்தரம் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ, அவர் மீண்டும் களம் காண்பார் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த 127 தொகுதிகளை கடந்து மற்ற 23 தொகுதிகள் 21 முன்னாள் அமைச்சர்கள் 16 சிட்டிங் எம்எல்ஏக்கள் அறிவிக்கப்பட்டிருந்தனர். எடப்பாடி பழனிசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், SP வேலுமணி, தங்கமணி, ஜெயக்குமார், CV சண்முகம், செல்லூர் ராஜு, KP அன்பழகன், தாமரை S ராஜேந்திரன் அரியலூரில், திருப்பரங்குன்றத்தில் VV ராஜன் செல்லப்பா, காமராஜ், OS மணியன், C விஜயபாஸ்கர், கடம்பூர் ராஜு, RB உதயகுமார், ராஜேந்திர பாலாஜி, பெஞ்சமின், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, KC கருப்பண்ணன், KC வீரமணி, MR விஜயபாஸ்கர் மீண்டும் களமிறங்க இருக்கின்றனர். இதில் தொகுதி மாறியவர்கள் 3 இருக்கின்றனர். ராஜபாளையத்தில் இருந்து சிவகாசிக்கு சென்றிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. விழுப்புரத்தில் இருந்து மயிலத்திற்கு சென்றிருக்கிறார் CV சண்முகம். அதே போல கலசப்பாக்கம் தொகுதி போலூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தற்போது கலசப்பாக்கத்திற்கு சென்றிருக்கிறார். இதற்கு அடுத்தபடியாக 127 வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 150 வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 19 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியல் என்பது அறிவிக்கப்பட இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த பட்டியலை பார்த்தோமேயானால் நன்கு அறிமுகமான முகங்கள் ஏறக்குறைய 3 பங்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 1 பங்கு புதியவர்களுக்கான வாய்ப்பு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பல சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்பு என்பது அறிவிக்கப்படவில்லை. குறிப்பாக 17 பெண்களுக்கான வாய்ப்பு என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. 46 சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வாய்ப்பு என்பது அளிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்த்து விடுகிறோம். போடி தொகுதியில் அதிமுக வேட்பாளராக நாராயணசாமி களமிறக்கப்பட்டிருக்கிறார். போடி என்பது முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓ பன்னீர்செல்வத்தின் தொகுதி. அங்கு VT நாராயணசாமி அதிமுகவின் கொள்கை பரப்பு துணை செயலாளராக இருக்கிறார். போடி தொகுதியில் அதிமுக எப்படியான ஒரு போட்டியை உருவாக்கக்கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் மேலோங்கி இருக்கிறது. எனவே அங்கு VT நாராயணசாமி போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையை பொறுத்தளவில் 12 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. 16 தொகுதிகளில் 13 தொகுதிகள் அதிமுக போட்டியிடுகிறது. மேலும் அதில் ஒரு தொகுதி மட்டும், ராயபுரம் மட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மீதி 12 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் என்பது இன்னும் அறிவிக்கப்படாமலே இருக்கிறது. இன்னும் வரக்கூடிய 19 வேட்பாளர் பட்டியலில் அந்த சென்னைக்கான 13 பேர் கொண்ட 12 பேர் கொண்ட பட்டியல் வெளியாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவில் சிட்டிங் எம்எல்ஏக்கள் 12 பேருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. 46 சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வாய்ப்பு என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்தமாக 150 பேரில் 17 பேர் பெண் வேட்பாளர் பட்டியல் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்தமாக கடும் போட்டியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேட்பாளர் பட்டியல் என்பதை அதிமுக தரப்பில் இருந்து நம்பிக்கையோடு இதனை வெளியிட்டிருக்கின்றனர்.
அது களத்தில் எப்படியான ஒரு போட்டியை உண்டாக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே அதிமுக கூட்டணிக்கு ஒதுக்கிய தொகுதிகளில் கடினமான தொகுதிகளை ஒதுக்கி இருக்கிறது என்ற விமர்சனங்களும் அரசியல் களத்தில் எழுந்து வருவதை நாம் பார்க்கிறோம். அதனை கடந்து அதிமுகவின் வேட்பாளர் பட்டியல் வெளிவந்திருக்கிறது. இந்த வேட்பாளர் பட்டியலின் தாக்கம் எப்படி இருக்க போகிறது? இன்னும் திமுக தரப்பில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் அறிவிக்கப்படவில்லை. தொகுதிகள் அறிவித்து பின்னர் வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாக இருக்கிறது. அந்த வேட்பாளர் பட்டியலின் மூலமாக எப்படியான ஒரு களம் என்பது தமிழக அரசியல் களத்தில் இந்த 2026 தேர்தல் களத்தில் இருக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க இருக்கிறோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தம்பி தமிழரசு.